Taste the Daily. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்ற சூழல் நிலவி வரும் நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. போர் பதற்றம் நிலவும் நிலையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். என்ன நடந்தது, முழுமையான விவரங்கள்? வணக்கம் அருண். அதாவது பாகிஸ்தானுடைய ராணுவம் தொடர்ந்து இந்தியா மீதான தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை சேப்பாக்கம் விளையாட்டு மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஐபிஎல் போட்டி நடத்தினால் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் இமெயில் மூலமாக இந்த மிரட்டல் வந்திருக்கிறது. ஐபிஎல் நடத்தினால் அது ரத்த ஆறு ஓடும் என்று அந்த மிரட்டல் கடிதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த மெயிலாக இது இருக்கும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக டிஎன்சிஏ என்கிற அந்த மெயிலுக்கு இது வந்திருப்பதாகவும், புகாரினுடைய அடிப்படையில் திருவல்லிக்கேணி போலீசார் தற்போது அந்த பகுதியிலே மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களோடு வெடிகுண்டு கண்டறியக்கூடிய மெட்டல் டிடெக்டர் உள்ளிட்ட பல்வேறு கருவிகளை வைத்து தீவிர சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் 3வது நாளாக நீடித்திருக்கிறது. எல்லை பகுதியிலே தொடர்ந்து மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னைக்கு வெடிகுண்டு மிரட்டலானது வந்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலைவரக்கூடிய சென்னை சேப்பாக்கம் விளையாட்டு மைதானத்திற்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாகிஸ்தான் மின்னஞ்சல் போல உருவாக்கப்பட்டு சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக அந்த மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் சேப்பாக்கம் மைதானத்திலே ஐபிஎல் போட்டி நடத்தினால் ரத்த ஆறு ஓடும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தகவல் வெளியாகி இருப்பதை அடுத்து சென்னையில் முக்கியமான அந்த விளையாட்டு மைதானம் கருதப்படக்கூடிய சேப்பாக்கம் மைதானத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு அந்த பகுதியிலே தீவிரமான ஒரு சோதனை மேற்கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தளவிற்கு சென்னை விமான நிலையம், அதே போன்று கல்பாக்கம் அனல் நிலையம், துறைமுகம், எண்ணூர் துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிரமான ஒரு பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒருங்கிணைந்த இந்த ஒத்திகை மட்டும் சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள் சரியான முறையில் ஒத்துழைக்கவில்லை என்கிற ஒரு கருத்தும் நிலவி வருகிறது. தற்போது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மத்திய அரசு சார்பிலே இந்த வெடிகுண்டு மிரட்டல் இதுபோன்று வரக்கூடிய சம்பவங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதே போன்று ஒவ்வொரு மாநில அரசும் எப்படி துரிதமாக செயல்பட வேண்டும் என்பது குறித்து மத்திய அரசும் கடிதம் அளித்திருக்கிறது. அதையாவது உதாசீனப்படுத்தாமல் தமிழகத்திலே திமுக அரசு மக்களுடைய பிரச்சனைகளில் தீவிரமாக செயல்பட வேண்டும், பாதுகாப்பு அம்சங்கள் முறையாக பின்பற்ற வேண்டும், தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு திமுக அரசு இன்றைக்குத்தான் இவர்களுடைய குறிப்பாக திமுக தலைவராக இருந்து மறைந்த கருணாநிதிக்கு கிளை திறப்பதும், அதே போன்று பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்வதற்குரிய வேலைகளில் திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். எல்லையிலே பதற்றம் நீடித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இவர் தனது தந்தை கருணாநிதிக்கு கிளை திறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிற போது மிக வேதனை உச்சமாக இருப்பதாகவே நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கருதுகிறார்கள். எனவே அது போன்ற நிகழ்வுகளை தள்ளி வைக்க வேண்டும். இந்த போர் பதற்றமான சூழ்நிலையில் மக்களுக்கு தேவையான மத்திய அரசு, பாதுகாப்புத்துறை, உள்துறை அமைச்சகம் சார்பில் வெளியிடக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் மக்களுடைய முழு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக மக்கள் கூடும் இடங்கள், ஆபத்தான நிறைவிடங்கள், இதுபோன்ற இடங்களில் என்ன மாதிரியான பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடிக்க வேண்டும், இதுபோன்று மக்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும், ஊழியர்கள் எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும் போன்ற அந்த ஒத்திகையில் கூட்டு பயிற்சியாக சிறந்த முறையில் செய்திருக்க வேண்டும். அதனை ஒரு ஒருங்கிணைப்பாக இல்லாமல் செய்ததாகவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகள், குறிப்பாக தீயணைப்புத்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை, மின்சாரத்துறை, வருவாய்த்துறை, பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து மத்திய பாதுகாப்பு அமைப்புகளாக இருக்கக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு குழு, அதே போன்று ராணுவம் உள்ளிட்ட பல்வேறு அந்த உயர்மட்ட அதிகாரிகளோடு ஒருங்கிணைந்து செயல்படுகிற போது இந்த போர் சூழல் குறித்த அந்த ஒத்திகை முழுமை பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு செய்யவில்லை என்கிற ஒரு நிலை தற்போது இருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மத்திய அரசுடைய அறிவுறுத்தல்களை உடனடியாக பின்பற்ற வேண்டும் என்பதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஜெயக்குமார், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.